வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி உயிர் வழி அறிவு, சோல் கான்சியஸ்னஸ் ஆர் எனர்ஜி கான்சியஸ்னஸ் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். மனம் தனது மூலம் நோக்கி நிற்கும் அகநோக்கு பயிற்சியால் தனக்கு பிறப்பிடமான உயிர்நிலையை, அதாவது உயிர் ஆற்றலை, அதன் இயக்கத்தை உணர்கின்றது. உயிரை நெருப்பாக கொண்டால் மனதை வெளிச்சமாக கொள்ளலாம். இதுபோல உயிரே படர்க்கை நிலையில் மனமாக இயங்குகிறது. உயிர் நான் என்னும் அகங்காரமாகவும் அதன் படர்க்கை சிறப்பே மனம் என்றும் உணர்ந்து அவ்வாறு விளங்கிய ஒன்றுபட்ட உணர்வு நிலையில் அறிவை விரித்து உயிராக உடலில் இருக்கும் இயங்கும் உணர்வு ஆற்றல் விண் எனும் நிலையில் பேரியக்க களமாகவும் காணும் பல பொருட்களில் அழுத்தம் ஒளி சுவை மனம் இவையாக எழும் இயக்க ஆற்றலாகவும் பிராணிகளிடத்தில் இன்ப துன்பம் உயிராகவும் இயங்கும் உண்மை அறிவுக்கு உண்டாம். இயக்க ஆற்றலான உயிரணுக்கள், அதாவது பரமாணுக்கள் ஒன்றாக கூடி இணைந்து திரட்சி பெற்று உருவங்களாகி மீண்டும் ஒவ்வொரு உருவத்திலும் ஊடுருவி நிறைந்து அதனதன் தன்மைக்கேற்ப அழுத்தம் ஒளி சுவை மனம் உணர்வு எனும் மறுவகையில் ஒன்றாகவோ பலவாகவோ சிறப்புற்று இயங்கும் மறைபொருள் விளங்கும். இந்த உயிர்நிலை விளக்கத்தில் விழிப்போடு உலகை தூக்கும் இன்பத் துன்ப இயல்பு அறிந்து உயிர்களுக்கு கடமை செய்து இனிமையாற்றி வாழும் அறிவே உயிர் வழி அறிவு. இவ்வறிவு நிலையில்தான் ஒழுக்கம், கடமை, ஈகை மூன்றும் இணைந்த அறநெறி இயல்பாக உண்டாகிறது. உயிர் என்றால் ஸ்பிரிட், அறிவு என்றால் நாலேஜ். உயிர் வழி அறிவு என்றால் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். அருட்தந்தையவர்கள் இதை படிக்கும்போது ஒரு திரையிசை பாடல் நினைவுக்கு வருகிறது. கவியரசரிடம் உயிரினுடைய தன்மை என்ன என்று கேட்கிற போது, எப்படி திருமூலர் உயிரின் தன்மை மேவிய சீவன் வடிவது கூறிடில் கோவின் மயிருண்டு 100உடன் கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,001. யாருக்கும் புரியவில்லை. ஆனால் கவியரசர் அருமையாக உயிரை பற்றிய விளக்கம். உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிரன்றி எதுவும் நடவாது. உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிரன்றி எதுவும் நடவாது. உருவத்தில் உண்மை தெரியாது, இந்த உலகத்தில் நேர்மை அழியாது. உயிர் இல்லை என்று மறுப்பதற்கில்லை, நிச்சயம் இருக்கிறது. ஆனால் யாரிடமும் அதை காட்ட முடியாது, உணரத்தான் முடியும் என்பதுதான் அர்த்தம். அதே சமீபத்திய பாடல் கூட நாம் உணர்ந்து கொள்ளலாம். உயிரொன்று இல்லாமல் உடல் இங்கு நிலையாதே, உயிரென்ன பொருள் என்று அலை பாய்ந்து தெரியாதே. வாழ்க்கையின் வேர்களோ மிக ரகசியமானது, ரகசியம் காண்பதே நம் அவசியமானது. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசியிருக்கும். அட வாழ்வு போல தேடல் கூட ஒரு சுகமே. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொளி கேட்பதில்லை. ஒரு காணம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே, ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லை. இந்த வாழ்க்கையே ஒரு தேடல் தான், அதை தேடி தேடி தேடும் மனது தொலைகிறதே. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.